ஓம் அகத்தீசாயம். எனக்கு சித்த வித்தை கற்றுக் கொடுத்த குருநாதர்களுக்கு சரணம். என்னை அகத்திலிருந்து இயக்கும் அகத்திய பெருமானுக்கு சரணம். என்னை சுற்றி எப்போதும் அரணாக இருந்து பாதுகாக்கும் சுபதேவதைகள், எச்சினிகள், மோகினிகளுக்கு நமஸ்காரங்கள். நேற்று இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஆசேஷனும் இல்லை. இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் வரதுக்கு முன்னாடி பல தடவை ஆய்வு பண்ணேன். தண்டமொழியோட வீடியோலாம் நிறைய பார்த்தேன், மெசேஜெலாம் பார்த்துட்டு கண்டிப்பாக விட்ட போனால் ஒரு விஷயம் கிடைக்குன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். அப்படி வந்ததில் தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்கின்றார்கள் அப்படின்னு திருமணம் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு ஐயா சொல்லி கொடுத்தது இந்த 2 நாளில் எனக்கு தன்னை அறியறதுக்கான அறிவர், அதாவது உடல்னா என்ன, மனம்னா என்ன, நம்ம அறிவுனா என்ன, இதெல்லாம் எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று என்னென்ன கேரக்டர் இருக்குது, என்னென்ன தப்பு இருந்தால் அதை அப்படியே அவங்க வழியிலே போய் அவங்க உள்ளாருங்க வெளில எடுத்து போட்டார். ஒருத்தட்டையும் பார்த்துருக்கு என்னென்ன அது குணம் ஒருத்தட்ட இருக்குது, இந்த குணத்தை இப்படி மாறணும் அப்படின்னு சுட்டி காட்டினார், பஞ்ச் பண்ணார். அந்த மாதிரி பஞ்ச் பண்ணியே நம்ம ஒரு கட்டத்தில் இந்த உடலாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுவும் இல்லைன்னு கொண்டு வந்து விட்டார். அப்புறம் மனமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அறிவு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதுவும் இல்லைன்ட்டாரு. அப்புறம் நாங்கள் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு ஒரு அந்த இடத்துல ஒரு குழப்பமாக இருந்துச்சு, என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லணும்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுவும் நானும் இல்லை, எல்லாம் சாட்சி தான் சொல்லி அது ஒரு பாயிண்டில் நிறுத்தினார். அந்த பாயிண்ட் ரொம்ப விசேஷமான பாயிண்ட் தான். நான்கிறத இந்த இடத்தையும் விட்டுடுறாங்க, முடிஞ்சு போச்சு. நான்கிறது இல்லாமல் நான் நீ என்று பேதம் நீக்கி நானியாக ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டார். இப்போ நாங்கள் தன்னை கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் உணர்ந்துட்டோம். இப்போ அதை பலப்படுத்துறதுக்கு அந்த பயிற்சியை சொல்லியிருக்காரு. இந்த பயிற்சியை சத்சங்கத்தில் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எல்லாம் பிராப்தம் தான் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எங்களை கொண்டு போயிட்டார். அந்த பிராப்தம் மட்டுமே இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம சாட்சியாக இருந்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாம் புலப்படாது, அதை தாண்டி இருப்பீங்க அப்படின்னு ஒரு புதுவிதமான சப்ஜெக்ட் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப தெளிவடைஞ்சிருக்கேன். இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச ஒரு புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் இவர் மூலிமா எனக்கு கிடைச்சிது. இவர் நிறையா குருநாதர் ஐயாட்ட எவ்வளோ பேர்த்துல தேடி எடுத்த விஷயங்களை, அதாவது ஒரு சின்ன விஷயத்தை, ஒன்றுமே இல்லாத விஷயத்த இன்னும் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம். அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டப்பியாக இருக்கும். அது பிரித்து பார்த்தா உள்ளார போயிட்டே இருக்கும். கடைசியில் உள்ளார ஒரு என்னோட வாட்ச் தான் வச்சுக்கணும். சின்ன விஷயத்தை பெருசாக்க முடியும். ஆனால் ஒரு பெரிய விஷயம் ஆலமரம் சின்னதாகி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், இது மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி சப்ஜெக்டை சின்னோண்டாக்கி இதுதான் வேதா இதுக்குள்ளார இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட உடனே 2 நாள் கொடுத்துட்டேன். அது பெரிய விஷயந்தான், பெரிய ஆச்சரியமான விஷயம். ஐயா பார்த்தா சின்ன வயசு தானே எப்படி அதெல்லாம் சொல்ல இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் விட்டுருக்காரு, எப்படி முடியும்னு நினச்சேன். பெரிய விஷயந்தான் ஐயா, உங்களுக்கு மிக நன்றி. இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இவ்வளோ ஒரு 2000 பண்ணுறதுல பெரிய ஆச்சரியம் தாங்க. இவ்வளோ அமௌண்ட்டு மிக மிக கம்மியான தொகையில் மிக மிக அதிகமான நுட்பமான விஷயங்களை ரொம்ப அறிவுபூர்வமாக எங்களை உள்ளார போய் எங்களே டச் பண்ணி சப்ஜெக்ட் கொடுத்துருவீங்க. உங்களுடைய இந்த சேவை மனப்பான்மை எல்லா காலமும் தொடர்ந்து எங்களை மாதிரி நிறைய மாணவர்களை போய் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் எவ்வளோ காலம் இருக்குதோ அவ்வளோ காலமும் இது ஒளி வீசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் குருநாதர்கிட்ட இந்த நல்ல நாளில் வேண்டிக்கிறேன். ஓம் அகத்தீசாயம். ஓம் தத் சத்.